ஹாய் சொன்னாங்களா, நான் ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு கப்பு பால், ஒரு கப்புன்னா ஒரு பேக்கெட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். இது சியா சோஸ் விதை 2 ஸ்பூனு நான் நைட்டு ஊற வச்சேன். இது காலையில் அடிச்சிக்கணும், ஏன்னா நான் வந்து இதை டின்னருக்கு குடிக்க போகிறேன். நைட்டுக்கு சாதம் சாப்பிடாம நாளைக்கு காலையில் ஒரு கப்பு, நைட்டுக்கு ஒரு கப்பு, 2 கப்பு வரும். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு வாழைப்பழம், இந்த இது மாதிரி நல்லா பழுத்தது ஒரு வாழைப்பழம். என்கிட்ட வந்து நட்ஸு இல்லை, நான் ஆல்ரெடி பொடி செய்து வச்சிக்கினேன். 2 ஸ்பூனு, இது எல்லாமே பாதாம் பிஸ்தா எல்லாமே போட்டுருக்கிறதுல 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, பேரிச்சம்பழம் ஒரு 4, இது மாதிரி கொட்டை எடுத்துங்க. இது மாதிரி கொட்டை எடுத்துகிட்டு போட்டுங்க. நான் 5 பீஸ் போட்டேன், ஒரு ஆரஞ்சு பழம். நம்மளுக்கு எவ்வளோ உடம்பு முடியாமல் இருந்தாலும் நம்ம வந்து மெடிசின் சாப்பிட்றது கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் என்ன அவைலபிள் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹனி வந்து 1 ஸ்பூனு. இதில் சுகரெல்லாம் ஆட் பண்ண வேணாம். உங்களுக்கு ஐஸ் வேணும்னா போட்டுங்க. எனக்கு ஐஸு சில்லுன்னு குடித்தா பிடிக்காது, அதனால் நான் ஐஸ் போட போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிங்க. இல்லைன்னா திக்காக வேணால் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் வாட்டரை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து சுகர் போடல, வித்தவுட் சுகரு. அதனால் வந்து சுகர் பதில் நம்ம பேரிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கிறேன். முக்கியமாக வந்து முட்டியில் தேஞ்சிட்டவங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ் ஆகும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதை அடிச்சுட்டு வரேன். இதை அடிச்சுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஃப்ரூட்ஸ் அவைலபிள் இருந்தால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும்தான் போட்டுருக்கிறேன். இது வந்து நம்ம காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் பதில் இது மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு டின்னருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை டின்னருக்கு யூஸ் பண்ணி வரேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் மேடமும் எங்கள் சாரும் இன்றைக்கி ட்ராவலில் இருக்கிறாங்க. அவங்க நல்லபடியாக போயிட்டு வந்து சேரணுன்னு அவங்களுக்காக கூட கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா அவங்க போயிட்டு 10 நாள் ஆயிடுச்சு. ஒரு 4 நாள்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 10 நாள் ஆயிடுச்சு அவங்க போய். இன்றைக்கி தான் திரும்பி வீட்டுக்கு வராங்க. அவங்க சேஃபாக வந்து வீடு வந்து சேரணுன்னு அவங்களுக்காக கூட கொஞ்சம், எங்கள் கொய்த்திக்காக கூட ஜெபம் பண்ணுங்க. ஓகேவா? இந்த முடிஞ்சிச்சு. நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் இது மாதிரி கண்ணாடி இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக்கு நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. இது மாதிரி கண்ணாடி பாட்டில் இது எப்படி வந்துச்சுன்னா, எங்கள் மேடம் பார்ட்டி வச்சாங்க ரம்ஜானில். இதில் 2 பாட்டில் நான் குப்பையில் போடாமல் கழுவி வச்சிங்கன்னா, அதை பார்த்தீங்களா, எங்கள் மேடம் பார்ட்டிக்கு வச்ச பாட்டிலுங்க. நான் இதை பத்திரமா எடுத்து வச்சிங்கன்னா டெய்லி வந்து நான் வாட்டர் இதில் தான் குடிப்பேன். நீங்கள் கூட கண்ணாடி யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து முதல்ல கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என் வீடியோ வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடப்போ உங்களுக்கு வரும். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதோ சொல்லுங்கள்.